அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு 100% இன்ஜினியரிங். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம அந்த 87 கொஷின்ஸ் அந்த இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் பார்த்த 87 கொஷின்ஸை கண்டினியூ பண்ணலாம். ஸோ நவ் நம்ம பார்க்க வேண்டியது 11th கொஷின். ஓகே, ஸோ 11th கொஷின் பார்த்தீங்கன்னா, இன் டிட்டர்மைனிங் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இன் ஃப்ரேம்ஸ் பை மெத்தட்ஸ் ஆஃப் செக்ஷன்ஸ் the frame is divided into two parts by an imaginary section drawn in such a way as not to cut more than, okay, first option parunga, two members with unknown forces of the frame, and option B வந்து three members with unknown forces of the frame, option C வந்து four members with unknown forces of the frame, three members with known forces of the frame. ஸோ இந்த கொஷின் ஆன்சர் பண்ணுறதுக்கு நமக்கு மெத்தட் ஆஃப் செக்ஷன் யூஸ் பண்ணி எப்படி அன்னோன் ஃபோர்ஸஸ் கண்டுபிடிக்கலாம், அதுக்கான லா என்ன, க்ரைட்டீரியா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா we can answer this question. இன்கேஸ் உங்களுக்கு தெரியலனா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் புக் எடுத்து மெத்தட் ஆஃப் செக்ஷன்ஸ் எப்படி வந்து சால்வ் பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள். ஸோ அதில் ஒரு பாயிண்ட் நம்ம கொடுத்துருப்பாங்க, என்ன அப்படின்னா, நம்ம மெத்தட் ஆஃப் செக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி பிரிக்கும்போது மேக்ஸிமம் அன்னோன் ஃபோர்ஸஸ் இருக்கிற மெம்பர் வந்து 3 மெம்பருக்கு மேலே இல்லாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. ஓகே, 3 members with unknown forces of the frame. Okay, so option B is the right answer for this question. Okay, we will move to the next question now. The question is, the algebraic sum of moments of the forces forming couple about any point in their plane is, okay, option A is equal to the moment of couple, and option B is constant, option C is both of above are correct, and option D is both of above are wrong. Okay, ஒரு கப்பல் எடுத்துக்கலாம், இங்கே 10 நியூட்டன் ஆக்ட் ஆகுது, இங்கே 10 நியூட்டன் ஆக்ட் ஆகுது. நீங்கள் எந்த பாயிண்டில் மூமெண்ட் கண்டுபிடிச்சாலும், ஓகே, ஸோ இந்த ஃபோர்ஸோட மூமெண்ட் ப்ளஸ் இந்த ஃபோர்ஸோட மூமெண்ட் எந்த பாயிண்ட்டுக்கு நீங்கள் போட்டாலும் உங்களுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ தான் கிடைக்கும், and which is equal to the moment created by the couple. Right answer for this question is option C, both of above are correct. Okay, so we will move to the next question now. The time of flight t of a projectile on an upward inclined plane is, okay, upward inclined plane க்கு time of flight கேக்குறாங்க. Okay, ஸோ ஒரு ப்ரொஜெக்டைலுக்கு நான் வந்து ஹரிசாண்டல் பிளேனுக்கு எடுத்திருக்கேன். ஓகே, ஹரிசாண்டல் பிளேன் கன்சிடர் பண்ணும்போது டைம் ஆஃப் ஃப்ளைட்டுக்கு ஈக்குவேஷன் டி ஈக்குவல் டு 2u sin ஆல்ஃபா பை ஜி. ஸோ இதுதான் வந்து ஹரிசாண்டல் பிளேனுக்காக டைம் ஆஃப் ஃப்ளைட்டுக்கான ஈக்குவேஷன், நமக்கு நல்லா தெரியும். ஓகே, இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, ஒரு இன்க்ளைன்டு பிளேனுக்கு சொல்கிறாங்க, பீட்டாங்கிற ஆங்கிளுக்கு வந்து அது என்ன இருக்குது, சாஞ்சிருக்கு, இன்க்ளைண்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்க்ளைண்டு பிளேனுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டைம் ஆஃப் ஃப்ளைட் டி கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இதே ஈக்குவேஷனில் நம்ம என்ன பண்ணலாம், டி ஈக்குவல் டு 2u சைன், இங்கே பீட்டான்ற ஆங்கிள் போயிருக்கு, அதனால் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா டிவைடட் பை ஜி காஸ் பீட்டா. So this is the right answer, and இந்த ஆன்சர் எங்கே இருக்குது, ஆப்ஷன் பியில் இருக்குது. ஓகே, ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். என்ன பண்ணுங்கள், ஸோ முடிஞ்சால் வந்து எல்லா ஈக்குவேஷன்ஸும் நீங்கள் கோ த்ரூ பண்ணுங்கள், ஞாபகம் மைண்டில் வச்சுக்க பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு ஈக்குவேஷன் மறந்து போனாலும், ஒருவேளை உங்களுக்கு ஹரிசாண்டல் பிளேனுக்கான டைம் ஆஃப் ஃப்ளைட்டுக்கான ஈக்குவேஷன் மட்டும் உங்களுக்கு தெரியும்னாலும் அதிலிருந்தும் நம்ம இன்க்ளைன்டு பிளேனுக்கான ஈக்குவேஷனை டெரைவ் பண்ண முடியும். ஸோ இன்னொரு விஷயமும் பார்த்துடலாம், இது வந்து அப்வர்டு இன்க்ளைன்டு பிளேன். ஓகே, டவுன்வர்டு இன்க்ளைன்டு பிளேன்னு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம இந்த இடத்துலேருந்து இங்கே டைம் ஆஃப் ஃப்ளைட் கண்டுபிடிக்கணும், இது டவுன்வர்டு இன்க்ளைன்டு பிளேன். ஓகே, பீட்டாங்கிற ஆங்கிளில் இன்க்ளைன் ஆகிருக்கு அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டி ஈக்குவல் டு 2u இன்ட்டு சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா டிவைடட் பை ஜி cos beta. Okay, so this is the equation for downward inclined plane. Okay, so இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. Next question பார்க்கலாம். அடுத்த question பாருங்க,
Three forces acting on a rigid body are represented in magnitude, direction and line of action by the three sides of a triangle taken in order. Okay, the forces are equivalent to a couple whose moment is equal to. Okay, so question என்ன கேக்குறாங்க அப்படினு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட்ல மூணு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த மூணு ஃபோர்ஸை நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிளோட சைட்ஸை வந்து டினோட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் இந்த ஃபோர்ஸ் வந்து வரைஞ்சிக்கிறேன். ஓகே, அடுத்தது இந்த ஃபோர்ஸ் வரைஞ்சிக்கிறேன். அடுத்தது இந்த ஃபோர்ஸ் வரைஞ்சிக்கிறேன். ஸோ இட் ஃபார்ம்ஸ் ஏ ட்ரையாங்கிள். இந்த மூணு ஃபோர்ஸும் சேர்ந்து ஒரு ட்ரையாங்கிளோட சைட்ஸாக வந்து நம்மளால் குறிக்க முடியுது. ஓகே, அண்ட் இந்த மூணு ஃபோர்ஸும் சேர்ந்து ஒரு கப்புள் மாதிரி ஆக்ட் ஆகும். ரைட், ஸோ அந்த கப்புளோட மூமெண்ட் எப்படி இருக்கும், எவ்வளோ, என்ன ரேஞ்சில் இருக்கும், என்ன அளவில் இருக்கும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஓகே, ஸோ இது வந்து இதுக்கான ஆன்சர் வந்து இந்த ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது இல்லையா, அந்த ஏரியாவோட 2 டைம்ஸ் இருக்கும். ஓகே, 2 into ஏரியா ஆஃப் த triangle. Okay, so option B is the right answer for this question, twice the area of the triangle. Okay, so அடுத்த question பார்க்கலாம். அடுத்த question பாருங்க, the Cartesian equation of trajectory is Cartesian equation கேக்குறாங்க. Okay, so இந்த question ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து projectile வந்து கிளியரா நீங்க வந்து படிச்சிருக்கணும். ஸோ projectile பார்த்தீங்கன்னா y equal to u into sin alpha t minus of gt square. ஓகே, ஒரு ஈக்குவேஷன். அடுத்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா x equal to u into cos alpha t. ஓகே, ஸோ இங்கே வந்து t ஓட வேல்யூ, இதில் t ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா t equal to x by u cos alpha. ஓகே, டீக்கு பதிலாக இந்த வேல்யூவை இங்கே கொண்டு வந்து இந்த இடத்துலையும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா, சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அந்த ஈக்குவேஷன் தான் வந்து கார்டீசியன் ஈக்குவேஷன். ஸோ அந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் y equal to x tan alpha minus gx square divided by 2u square cos square alpha அப்படின்னு கிடைக்கும். Okay, so this is the Cartesian equation for projectile, right? So option C is the right answer for this question. Okay, அடுத்த question பார்க்கலாம். 16th question. A force acting on a body may, option A, change its motion, option B, balance the other forces acting on it, and option C, retard its motion, and option D, all of the above. So very direct question. We know very well ஒரு பாடி மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் வந்து கண்டிப்பாக அதோட மோஷனை வந்து சேஞ்ச் பண்ணலாம், அல்லது மோஷனை ரிட்டார்ட் பண்ணலாம், அல்லது அது மேலே ஆக்ட் ஆகக்கூடிய வேறு சில ஃபோர்ஸஸை பேலன்ஸ் பண்ணலாம். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர், ஆல் ஆஃப் த எபோவ். ரைட், ஸோ அடுத்த கொஷின் பார்க்கலாம். 17th question. The velocity of a body on reaching the ground from a height h. Okay, so options are 2 into root gh, and option B is root gh, and option C is root 2gh, and option D is 2g into h. Sorry, 2g into root h. நமக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரியும், ஒரு குறிப்பிட்ட ஹைட்ல இருந்து ஏதோ ஒரு பொருள் வந்து இங்கே கிரவுண்டை ரீச் ஆகுது அப்படின்னா இங்கே இருக்கும்போது அதோட பொட்டென்ஷியல் எனர்ஜி ஈக்குவல் டு ரூட் 2gh. ஓகே, ஸோ இங்கேருந்து கீழே வர 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 பொட்டென்ஷியல் எனர்ஜி குறையும், வெலாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இந்த கிரவுண்டை ரீச் ஆகும்போது த ஃபைனல் வெலாசிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட் 2gh இருக்கும். ஓகே, ஸோ அப்போது the velocity of body reaching the ground from a height h அப்படின்னு எடுக்கும்போது the velocity, final velocity v equal to root 2gh. Option C is the right answer, okay, for this question, and we will move to the next question. Question number 18. So question number 18 பாருங்க,
a framed structure shown in figure அது என்ன ஃப்ரேம்னு கேட்டிருக்காங்க பாருங்க. பர்ஃபெக்ட் ஃப்ரேம், டெஃபிஷியன்ட் ஃப்ரேம், ரெடுடன்ட் ஃப்ரேம், none of the above, ரைட்? ஸோ இது இந்த ஃப்ரேம் தான் கொடுத்துருக்காங்க, ரைட்? ஃப்ரேமில் பாருங்கள், மொத்தம் நம்பர் ஆஃப் ஜாயின்ஸ் j equal to 3 and number of links n equal to 3. நமக்கு n-க்கான ஃபார்முலா தெரியும், n equal to 2j minus 3, கரெக்டா? n equal to 2j minus 3 substitute பண்ணலாம். 3 equal to 2j, 2 into 3 minus 3, 3 equal to 3. left hand side right hand side ஈக்குவலாக வருது. ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக வந்துச்சுன்னா இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா கண்டிப்பாக இட் இஸ் பர்ஃபெக்ட் ஃப்ரேம். ஓகே, ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஒருவேளை இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை, இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாமல் இந்த என்னோட வேல்யூ கிரேட்டர் தென் இந்த ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூவோட குறைவாக இருந்துச்சுன்னா, இப்போது n இஸ் கிரேட்டர் தென் 2j minus 3 அப்படின்னா இது ரெடுடன்ட் ஃப்ரேம். ஓகே, ஒருவேளை n இஸ் ஸ்மாலர் தென் 2j minus 3 அப்படின்னா இட் இஸ் டெஃபிஷியன்ட் ஃப்ரேம். ஓகே, இது ஃப்ரேம்ஸ் வந்து அனலைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நல்லா தெரியும், ரைட்? ஸோ இந்த கொஷனுக்கு ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, we will move to the next question now. ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள், லாமிஸ் தியரம். ஸோ லாமிஸ் தியரம் என்ன ஸ்டேட் பண்ணுதுன்னு தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். இது டைரக்ட் கொஷின் தான், இதுக்கு மேலே அனலைஸ் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 20. கொஷின் நம்பர் 20 பாருங்கள், த ரேஷியோ ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் டு டைனமிக் ஃப்ரிக்ஷன் இஸ் ஆல்வேஸ். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இஸ் த ரேஷியோ ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் டு டைனமிக் ஃப்ரிக்ஷன். ஸோ இந்த கொஷனுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும்னா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். எப்போவுமே ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருக்கும், டைனமிக் ஃப்ரிக்ஷன் கம்மியாக இருக்கும் when compared to ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். அப்போது ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனுக்கும் டைனமிக் ஃப்ரிக்ஷனுக்கும் உள்ள ரேஷியோ அப்படின்னு எடுத்திங்கன்னா, ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ நியூமரேட்டரில் இருக்குது, டைனமிக் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ டினாமினேட்டரில் இருக்குது. மேலே இருக்கிற வேல்யூ பெரிய வேல்யூ, கீழே இருக்கிற வேல்யூ சின்ன வேல்யூ. அப்போது ஆன்சர் என்ன வரும்? மோர் தென் 1. ஸோ ஃபார் திஸ் கொஷின் the right answer is option C, greater than 1. Okay.